ஆண்டவரே, 6ஆம் வசனம், ஆண்டவரே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இப்படி இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே சொல்லணும், நம்ம கேட்கணும். அப்பா, எதற்காக என்னை ரட்சித்தீர், எதற்காக என்னை சந்தித்தீர், நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். இப்படி துணிகரமாய் தேவ சமூகத்தில் ஓடி போன இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறாரு, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், இதுதான் என் இருதயத்தின் விருப்பம், என் வாஞ்சை இதுதான். இஸ்ரவேல் என் சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். எதற்கு உனக்கு மகிமை வேண்டும், எதற்கு உனக்கு அபிஷேகம் வேண்டும், எதற்கு ரட்சிப்பு, எதற்கு வரங்கள், எதற்கு வல்லமை, உன் தரிசனம் என்ன, உன் நோக்கம் என்ன, எதற்காக நீ ரட்சிக்கப்பட்டாய், எதற்காக இயேசுவே ஆண்டவர் ஜெப வீட்டில் நீ சேர்ந்திருக்கிறாய், கர்த்தர் உன்னை சேர்த்திருக்கிறார். அர்த்தம் உண்டு, சித்தம் உண்டு, நோக்கம் உண்டு. இப்படியே வாழ்ந்துட்டு ஓட்டத்தை முடிச்சிடாத. உன்னை குறித்து தேவ சித்து இருக்கு. பவுல் சொல்லுகிறார், என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அதுதான் என் விருப்பம், அதுதான் என் விருப்பம். உன் வாஞ்சை என்ன, உன் விருப்பம் என்ன? உன் குடும்பத்தை குறித்த ஒரு விருப்பம், உன் சொந்த பந்தங்களை குறித்த ஒரு விருப்பம், நீ வாழ்கிற பகுதி ஜனங்களை குறித்த ஒரு விருப்பம் இருக்கா? நீ அறிந்த, நீ கண்டு கொண்ட, நீ பெற்றுக்கொண்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை உன் வட்டார மக்கள், உன் சொந்த ஊர் மக்கள் இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அவர்கள் மனமாற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கா, வாஞ்சை இருக்கா? அப்படி வாஞ்ச, தாகம், விருப்பம் இருந்தா அதற்காக பட்ட பிரயாசம் என்ன, அதற்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இதுவரைக்கும் செய்தது என்ன, இனிமேலும் செய்ய போகிறது என்ன? நீ உனக்கு இடரல், மற்றவர்களுக்கு இடரல், உனக்கு பாரம், உன் குடும்பத்திற்கு பாரம். உன்னை ரட்சித்த இயேசுநாதருக்கு நீ ஒரு துக்கம், நீ ஒரு பாரம். அப்ப மனம் மாறணும் தானே? நீங்க கேட்கணும், அப்பா என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் சொந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். நரகத்தை நோக்கி ஓடுகிற இந்த கூட்ட ஜனங்கள் மோட்சத்தை நோக்கி ஓடி வரணும். அப்படியான ஒரு மாற்றத்தை தாரும்.